அல்லேலூயா! உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில 3ஆம் அதிகாரத்தில கடைசி நாட்களில நடக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படிலாம் இருக்கும்? கடைசி நாட்கள் இந்த மனுஷனுடைய இருதயத்தில, மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படிலாம் மாறிடும் அப்படிங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகா எழுதி வச்சிருக்காங்க. அதை இப்போது பார்க்கலாமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். கொடிய காலங்கள், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், தற்பிரியராயும் பணப்பிரியராயும் விம்பக்காரராயும் பச்சாரக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் அகந்தை உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் பாருங்கள். இதில் ஒரு லிஸ்ட் எவ்வளோ பெருசாக ஆண்டவர் இதில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த நாட்களில் இப்படிலாம் இருக்கும், இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவனத்தோட வேதத்தை படிக்கிறவங்க, கடவுளை நேசித்து வாழ்கிற நீங்கள், தேவ பிள்ளைகள், உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, அப்படி நீங்கள் இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும், அவருடைய வசனத்தை தெளிவாய் படித்து திட்டமாய் பிரித்து அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி கர்த்தர் காட்டுகிற பாதையில் நம்ம நடப்போம். ஆமென். அல்லேலூயா.